வணக்கம். ஜவை இஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்கிறோமா மற்ற அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தி கோட் அப்படிங்கிற ஒரு விஜய் படம் அது வெளிவரப்போகுது. அதில் நடிகர் விஜய் ஒரு சொந்த குரலில் தன்னுடைய குரலில் ஒரு பாடல் பாடியிருக்கார். ஆமாம், முதலெல்லாம் பார்த்தோம்னா பாடல்கள்லாம் பொதுவாகவே உள்ள கருத்துக்களோட மக்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். எங்கள் காலத்தெல்லாம் பார்த்தோம்னா பாடல் அப்படி எடுத்தா இன்னைக்கும் அதை மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு சூழல். இந்த காலத்து பசங்களே எங்கள் காலத்தினுடைய ஒரு பாடலை தான் டியூனாக வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய காலத்தின் பாடல் இன்னைக்கும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி நடிகர் விஜய் ஆரம்ப காலத்துல எல்லா பாடலும் நல்லா தான் இருந்தது. ஆமா, சமீப காலம் வரைக்கும் கூட சில ஒரு தவறான வசனத்தை பேசிவிட்டால் இருப்பிட்டு அதை வேண்டுமென்றே வைத்தார்கள் சொல்லிவிட்டு அந்த அடிப்படையில சில விமர்சனங்கள் மற்ற சோர்ஸ் அது கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி முன்ன படங்கள்ல பாடல்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள்லாம் அதுல பாடல்கள் ரொம்ப அற்புதமா இருந்து நடிகர் விஜயனுடைய விஷயம். ஆனா இந்த கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல விமர்சனத்துக்குரிய ஒரு பாடலாம் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சொந்த குரலில் பாடிய பாடல். அதாவது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு இந்த ஆரம்பிக்கிற பாடல். பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, சேம்பயனைத்தான் துறக்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா, இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடிமக்க தான் நம் கூட்டணி அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும். அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குடிமக்க தான் நம்ம கூட்டணி அப்படிங்கிறது எதை சொல்கின்றார் அப்படிங்கிறது கடைசியில முடியுது. குடிமகன்கள் தான் அப்படிங்கும் போது அது வேறு விதமான கருத்துக்கள் வரும். குடிமக்க தான் அப்படின்னா அப்புறம் எல்லாம் குடிகாரணத்தை அவர் சொல்கின்றாரா அப்படிங்கிற கருத்து அதுல உட்காந்துருக்கு. அப்ப அந்த கட்சியில குடிமக்களோடு தான், அதாவது குடிக்கக்கூடிய மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடியதான் அவர்கள் கூட்டணி சேர்வார்களா அப்படிங்கிற ஒரு கருத்து உண்மையிலே அந்த கட்சியினுடைய ஒரு அடிப்படை கருத்து அவர்தானா அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இதில் வருது. அதாவது விளையாட்டுத்தனமாக ஒரு வார்த்தையை போட்டிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு கலை இலக்கியத்தனமாக வேறு விதமாக போட்டிருக்கலாம். அவர் இன்னைக்கு அரசியல இறங்கிட்டார். எம்ஜிஆர் காலத்துல தன்னுடைய ஒரு பாடல்களை ரொம்ப கவனமாக எழுத வைத்தார். அதற்கென்று புது புதிதாக கவிதைகளை உருவாக்கினார். ஆமா, அதான் பகிரங்கமான உண்மை. அவன் நான் ஆணையிட்டால் அப்படின்னு எழுத வச்சாரு. அதே நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வரிகளுமே மக்களை சென்றடையக்கூடிய விஷயத்துல ஒரு தத்துவார்த்தமாக மக்களை திருத்தக்கூடிய அளவுக்கு, அதன் அடிப்படையில வாக்கு சேகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா புரிஞ்சுது. அதான் ஒரு சினிமாவிலிருந்து வந்த ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பித்த பிறகு அரசியலை கோலோச்ச முடியும். அதற்கு எம்ஜிஆர் அற்புதமான ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். ஆமா, அவர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் இருந்தாலுமே கூட அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு வார்த்தைகளை தெல்ல தெளிவாக கவனித்து எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, அது அடிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னு தனி ஒரு வீடியோவை போகலாம். அந்த அளவுக்கு விஜய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருடைய பிரியமாக இருந்தாலுமே கூட தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா வரக்கூடிய வார்த்தைகள்ல வேறு மாதிரியால வந்துட்டு அப்படிங்கும் போது இன்னைக்கு 76 லட்சம் பேர் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பறைசாற்றினாலுமே பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழும்போது அப்ப குடிமக்க தான் நம் கூட்டணி அப்படின்னா அப்ப குடிகாரர்களோடு இவர்கள் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி வருகிறார். குடிமகன்கள் என்பது வேறு, குடிமக்க தான் நம் கூட்டணி அப்படின் போது அது வேறு விதமான கருத்து வருது. அந்த நேரத்தில் அந்த பாடல்கள் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே மது பாட்டில்கள், மற்றபடி அதை ஆதரிக்கக்கூடிய விஷயத்துல அந்த ஷாட்டை உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கிற சமயத்துல அவர் எதை குறிக்கின்றார்? குடிமகன்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆமா, அதையெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. சேம்பயனை துறக்கட்டுமா, மைக்கி கையில் எடுக்கட்டுமா. சேம்பயனை அப்படிங்கிறது ஒரு பிராண்டினுடைய விஷயம். மற்ற அதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அப்ப குடிமக்க தான் நம் கூட்டணி அப்படிங்கும் போதுல அவர் குடிகாரர்களோடு கூட்டணி சேரக்கூடியவரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடலாக, மற்றபடி மது பழக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு பாடலாக அது அமைஞ்சதுனால இன்னைக்கு
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிஜிபி அலுவலகத்தில். உண்மையிலே அது எந்த அளவுக்கு அந்த புகார் வெற்றி அடைய போகணும் அப்படிங்கிறத பிற்காலத்தில் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தாலுமே கூட அரசியல் என்பது தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வெற்றி அடைய முடியும். சும்மா சாதாரணம் கிடையாது. சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாடல் இருக்குதுன்னா அப்ப பாடலை திருத்தக்கூடிய அளவுக்கு விஜய் இருக்கணும். அப்பதான் வந்து அவர் அரசியல் வெற்றி அடைய முடியும். இதை வந்து மக்கள் எவ்வாறு ஏத்துக்குவாங்க? சேம்பாயினத்தான் துறக்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா? சேம்பாயினத்தான் துறக்கட்டுமானா என்னது விஷயங்களே தெரியாதவர்களுக்குலாம் அவர் பிராண்டனுடைய என்னன்னு தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு, மற்றபடி மது வகையை தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கக்கூடிய சமயத்துல இவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு வருங்காலம் அரசியல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பாடல், அதாவது அரசியலில் நுழைந்ததற்கு பின்னால் வந்து பலவிதமான வார்த்தைகளை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய சென்சார் பண்ணாங்க. ஆமா, நிறைய சென்சார் பண்ணாங்க. எல்லாமே மக்களுக்கு ஆதரவா இருக்கணும். ஆமா, அரசியல் கோலோச்சக்கூடிய அளவு இன்னைக்கு எடுத்து பாருங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால எம்ஜியோட பாடல் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமா, எல்லாமே வந்து மக்களுக்கு ஆதரவாக, மக்களை வந்து ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு, நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதே நேரத்துல வந்து அரசியல் கோலோச்சக்கூடிய அளவுக்கு தான் அந்த வார்த்தை இருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து குடிகாரத்தனமாகவும் மற்றபடி வந்து கேவலமான வார்த்தைகள்லாம் ஆமா எம்ஜிஆர் போன்றெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கட்டாயமா வந்து அவரு அரசியல ஒரு நிலையாட்டுக்கு எடுத்துக்க முடியும். இன்னைக்கு ஒரு கருத்து வந்து நம்ம எம்ஜிஆர் இன்னைக்கு உயிரோடு இருந்தா அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு உண்டு. ஆமா, அதன் அடிப்படையில வந்து விஜயனுடைய வார்த்தைகள்லாம் வந்து இப்படி போடக்கூடிய அது சொந்த குரல்ல பாடியிருக்கிறார். ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இதை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதே நேரத்துல வந்து இதை ஒரு சாதாரணமாக அவர் பாடியிருந்தாலுமே சரி, ஒரு சினிமாத்தனமாக பாடியிருந்தாலும் சரி, அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பாடியிருப்பது வேறு, பின்பு பாடியிருப்பது. இனிமே வந்து வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அளந்து போடுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக விஜய்க்கு நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழல். இன்னைக்கு தமிழகமே வந்து ஆமா கொதித்து எழுந்து அந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி வந்து மது பழக்கத்தை அவர் உற்சாகப்படுத்துகின்றாரா, மக்களுக்கு அவர் வந்து ரொம்ப பழக்கத்தின் அடிமையாக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இது இருக்கு. ஏன்னா பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அப்படிங்கும் போது அது வேற விதமா அதிரடி கிளம்பட்டுமா, பட் சேம்பையினத்தான் திறக்கட்டுமா அப்படிங்கும்போது அந்த கருத்தை கட்டாயமா மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழல். ஆமா, இடி இடிச்சா என் வாய்ஸ், வெடி வெடிச்சா என் வாய்ஸ், ரைட்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி குடிமக்கள் தான் நம்ம கூட்டணி அப்படிங்கும் போதுல அது வேறு விதமான ஒரு விஷயம். குடிமகன் தான் நம்ம கூட்டணி அப்படின்னா அது ஒரு விஷயம். இந்த நாட்டின் குடிமகன்கள் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றபடி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சீன்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தை மது பாட்டில் இருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கட்டாயமா விஜய் வந்து இந்த கருத்தை மாற்றி ஆமா மீண்டும் அந்த பாடலை எடுக்க வேண்டும், பாட வேண்டும். அந்த ஒரு வரியையும், அதாவது சேம்பைனத்தான் அப்படிங்கிற வரையும் குடிமக்கள் தான் அப்படிங்கிற வார்த்தையை மாத்தணும். இல்லாவிட்டால் அவர் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திக்க நேரம். மக்கள் கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு வந்து ஓட்டு கேட்க 2026 தான் நான் என்னுடைய ஒரு லட்சியம், என்னுடைய ஒரு எய்ம்ஸ் அப்படி சொல்றாரு. நல்ல விஷயத்தை ஏற்கட்டும், அது அவருடைய கருத்து. பட் இதான் கேட்கக்கூடிய சமயத்துல இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு பாஜகவில் ஏகப்பட்ட கேள்வி, அண்ணாமலையை நோக்கி ஏகப்பட்ட கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீட் தேர்வை ஏன் ரத்து பண்ண அதனால எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த முந்தா நாள் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி திருப்பூர், கோவை மாவட்டத்தில் அண்ணாமலை நோக்கி ஏகப்பட்ட கேள்வி. அதே போல நடிகர் விஜய் நோக்கி நாளைக்கு ஓட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் 2026 சாதாரணமா கேட்டுற முடியாது. பலவிதமான கேள்வி கேட்போம். அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டா, இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஆதரவாக எங்களுக்கு பேசியிருக்கிறாங்க போட்டு பேசியிருப்பது உண்மையிலே வேடிக்கைக்குரிய விஷயம். ஆமா, உண்மையிலே அவர்களும் அப்படிப்பட்டவர்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா? சாட்டை துரைமுருகன் வந்து பேசியிருக்காங்க. அதாவது வந்து குளத்தூர் தொகுதியில நடிகர் சீமான், ஆமா அவரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. பேசிட்டு அதுக்கு முன்னால பேசக்கூடிய சமயத்துல சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அதாவது வந்து அண்ணன் வந்து மதிப்புக்குரிய அண்ணன் மைக்கை கையில் எடுக்கட்டுமா, சேம்பேனை ஸ்டார்ட் பண்ணுமா பேசியிருக்காரு. இதன் மூலமாக வந்து அண்ணன் மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு உண்டு,
தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ரைட்டு. மைக்கை கையில் எடுக்கட்டுமாங்கிறது ஒரு ஆதரவாக வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய சின்னம் மாறிடுச்சு. போராடி பார்த்தாங்க, அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை. அது வந்து பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு மோசடி என்பதாக சீமானுடைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டா போயிட்டு இருக்கு. அப்படிதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிளை கொடுத்துட்டாங்க, போராடி விளவா விசிகே திருமாவளவன் ஐயா அவர்கள் பானையை கொடுத்துட்டாங்க. கேட்டா வந்து நாங்க 2 சீட்ல போட்டியிடக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி இதெல்லாம் சில விதிமுறைகள் அடிப்படையில் பானையை கொடுத்துட்டாங்க. சீமானுக்கு அப்படி இல்லை. கேட்டா நீங்க லேட்டா அப்ளை பண்ணீங்கன்னு சப்ஜெக்ட் பண்ணி வேறு விதமா வேறு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய சமயத்துல மைக்கை கொடுத்த சமயத்துல இந்த பாடல்ல வந்து மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு வருது. நடிகர் விஜய் பாடிய பாடல். இதை வந்து கையில அவரு கையில எடுத்தாரா இல்லை, இந்த வரிகளை சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி அவர் எடுத்து பேசியிருக்கிறார். இதன் அடிப்படையில் வந்து நடிகர் விஜய் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு. ரைட், ஓகே. அப்புறம் சேம்பையினை ஸ்டார்ட் பண்ணட்டுமா, திறக்கட்டுமா, துறக்கட்டுமா அப்படின்னு யாருக்கு ஆதரவு? அதை நீங்க சொல்லலாமா? சாட்டை துரைமுருகனை பார்த்து நான் கேட்கிறேன், தப்பு அது. ஏன்னா நீங்கள் வளர்ந்து விட்ட கட்சி. இன்னைக்கு வந்து 10% ஓட்டு கட்டாயமா நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஆமா, நாம் அப்படி பாடிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு நடிகர் விஜய்க்கு இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆமா, தம்பி இப்படிலாம், ஏன்னா நடிகர் சீமான் வந்து ரொம்ப அழகா பேசுவார். தம்பி இப்படிலாம் பேசாதீங்க தம்பி, ஆமா அது தப்பு தம்பி, இது அரசியல் வேறு சினிமா வேறு தம்பி அப்படி பேசிக்கலாம். அதை விட்டு போட்டு சாட்டை துரைமுருகன் வந்து எங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காருன்னா அப்புறம் எல்லாமே ஒரே கட்சி தான். அப்ப என்ன இருக்கு? எல்லாருமே வந்து குடிமக்கள் கூட்டணி தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருதா? எல்லாருமே வந்து குடிப்பழக்கத்தை அடிமையானவர்களா? அப்ப அரசியல் இப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருதா இல்லையா? இன்னைக்கு வந்து வழக்கு இதுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா இல்லையா? அதனால வந்து சாட்டை துரைமுருகன் வந்து வளர்ந்து விட்ட கட்சி அவங்க. ஆமா, இவங்க வந்து ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஒன்னும் களத்துல இறங்கல. வாசகர்கள் தொண்டர்கள் வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட நடைமுறை அப்படிங்கிற வரக்கூடிய சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். ஆமா, அதே நேரத்தில் சாட்டை துரைமுருகன் கட்டாயமா இதற்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கணும். நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னு தெரிவிக்கணும். அப்பதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களுக்கு ஒரு நிம்மதி, அதை நோக்கி போடக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். ஆமா, இதை சீமான் ஏன் விட்டு விட்டார் என்பது இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் விளக்கம் கொடுப்பார், எதுக்குமே தம்பி தம்பி அப்படின்னா பிள்ளைகளே மக்களையும் பேசுவார், நல்ல விஷயம் தான். பட் மைக்கை கையில் எடுக்கட்டுமா, சேம்பையில திறக்கட்டுமா அப்படிங்கிற வாரிகளை வந்து அதன் அடிப்படையில வந்து நடிகர் விஜய் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு பேசி இருக்கக்கூடிய சமயத்துல அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால வந்து சாட்டை துரைமுருகன் இந்த வகையில வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை அப்படின்னு. ஆதரவு தெரிவிப்பது ஒரு பரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் மக்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கூட்டையில ஊர்ல மட்டும் தான் நினைச்சுக்குவாங்க. அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சிதறும். அப்படிங்களா? ஏன்னா அவர் பாடியிருக்காரு, குடிமக்கள் தான் எங்கள் கூட்டம், அப்புறம் உங்களுக்கு குடிமக்கள் தான் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஆமா, உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால சீமான் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும், மறுப்பு தெரிவிக்கணும். ஆமா, அவங்க இன்னும் அரசியல் கூட வரல, அதை விட்டுருங்க. நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்து அதை வந்து ஆதரவாக பேச முடியாது இல்லையா? பேச முடியாது. ஆமா, வடசென்னை கூட்டத்துல இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள, உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து எப்படியாவது ஒரு வகையில சமாளித்து பேச அவங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, அதனால வந்து கட்டாயமாக வந்து வாக்குகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அதுல வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ஆமா கரெக்டா செயல்படுங்க. அதே நேரத்துல மக்கள்கிட்ட வந்து நல்ல கருத்துக்களை கொண்டு செலுத்துங்க. ஆமா, சேம்பையினை துறக்கட்டுமா, அப்புறம் குடிமக்கள், குடிமகன்கள் வேற, குடிமக்கள் அப்படிங்கிறது வேற, குடிகாரன்கிறதெல்லாம் எல்லாமே ரெண்டுமே ஒரு கருத்துக்கு உட்படும். அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இனி வரும் காலங்களில் நடிகர் விஜய் வந்து தன் சொந்த குரலில் பாடினாலுமே சரி, தன்னுடைய படத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் வைத்தாலுமே சரி, வரிகளை ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஆமா, எழுதக்கூடிய அந்த கவிஞர்கிட்ட சொல்லிடுங்க, ஆமா நான் அரசியல் வந்துட்டப்ப எனக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் எவ்வாறு பாட்டு எழுதினாரோ, பாட்டு எழுத வைத்தாரோ பிற கவிஞர்கள், அதே போல எனக்கு பாட்டு எழுதி கொடுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், கேட்டால் அதை வைத்து கூட அவருக்கு ஒரு கூட்டம் தனியா வந்துடும். ஆமா, உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் தான். நடிகர் விஜய் இதை மாற்றுவார். அதே நேரத்தில் சாட்டை துரைமுருகனும் தன்னுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பார் என்ற நம்பிக்கை ஆமா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.